வணக்கம். இன்று 2016 10ஆம் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி அநேகமான பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது. பலியான மாணவர்கள் தொடர்பில் 5 போலீசாருக்கு விளக்கமறியல், பக்கச்சார்பற்ற விசாரணைக்கு ஜனாதிபதி உத்தரவு. யாழ்ப்பாணம் KKS வீதி கொக்குவில் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மோட்டார் சைக்கிளில் பயணித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறித்த 2 மாணவர்களும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைதான 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் 25 பேர் செவ்வாய் அன்று நாடு திரும்புவர். அசாதாரண சூழ்நிலைகளின் போது இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்று தமிழகத்தில் உள்ள முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் மேலும் 25 பேர் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அன்று நாடு திரும்ப உள்ளனர். தமிழகத்தின் மதுரை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களே இவ்வாறு நாடு திரும்ப உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீலமைப்பு, மீள்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கிறது. வடக்கை ஆக்கிரமித்துள்ள படையினர். வடக்கில் பெரும் எண்ணிக்கையிலான இராணுவத்தினர் யுத்த முடிவுக்கு வந்த பின்னரும் நிலை கொண்டிருப்பது மீண்டும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது. இதனால் வடபகுதி மக்கள் தங்கள் அன்றாட கடமைகளை செவ்வனே மேற்கொள்ள முடியாதுள்ளதாகவும் சுதந்திரமாக செயற்பட முடியாதுள்ளதாகவும் இருப்பதாக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகின்றனர். வடக்கில் நிலை கொண்டுள்ள படையினர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை சந்தேக கண் கொண்டு பார்ப்பதும், அனாவசியமான புலனாய்வு வேலைகளில் ஈடுபட்டு வருவதும், பொது விடயங்களில் கூட தங்கள் தலையீடுகளை மேற்கொள்வதும் வழமையான ஒன்றாக உள்ளது என்ற செய்தி தொடர்ந்து ஆசிரியர் செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக கைதான 5 போலீசாரும் அனுராதபுரம் சிறையில் நவம்பர் 4ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்ற செய்தி முன்பக்க செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 5 பேரையும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். சதீஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். இக்கொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான சந்தேக நபர்களான 5 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதவான் பணித்துள்ளார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக கட்பெட்டி குறிஞ்சிப்பட்டி பகுதியில் 2 கடத்தொழிலாளர்கள் குழுக்களுக்கிடையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தவறியதாக கட்பெட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தற்காலிகமாக புத்தளம் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்ந்து செல்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் கொலை என்ற செய்தியை இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தினக்குரல் வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 வியாழக்கிழமை நள்ளிரவு கொக்குவில் பகுதியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய போலீசார் அத்துமீறி சென்று நடந்திருப்பது இதுதான் முதல் தடவை அல்ல என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முன்பக்க செய்தியாக யாழ் மாணவர்கள் மரணம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற சுயாதீன விசாரணையை நடத்துக அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி நேற்று உத்தரவு என்ற செய்தி பிரதானமாக பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 மரணம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற சுயாதீன விசாரணையை உடன் நடத்தி அது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவும் இவ்வாறு அதிகாரிகளுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்புகளும் கண்டன அறிக்கைகளில் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக ஜனாதிபதி மஹிந்த ரகசிய டீலிங், இருவரும் தொலைபேசியில் தொடர்ந்து உரையாடல் என JVP குற்றச்சாட்டு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தொடர்ச்சியாக தொலைபேசியில் உரையாடி வருகின்றனர் என்று JVPயின் பிரச்சார செயலாளர் தெரிவித்திருக்கின்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. கேள்வியாகும் வாழ்வாதாரம் என்ற செய்தியினை இன்றைய சுடரொளி ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரித்திருக்கின்றது. பிரித்தானியாவில் உள்ள கின்ஸ்டோன் கவுன்சிலுக்கும் யாழ் மாவட்டத்திற்குமான சமூக, அரசியல், கலாச்சார தன்மைகளை பரிமாற்றிக் கொள்ளும் நோக்குடன் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுவதற்கான வடமாகாண முதலமைச்சர் அங்கு அழைக்கப்பட்டு உரையாற்றியிருந்தார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய மலையக செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. மீரியபெத்தை மக்களுக்கு 75 வீடுகளும் நேற்று கையளிப்பு.
மீரியபத்தையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் பாதிக்கப்பட்ட 75 குடும்பங்களுக்கும் மக்கள் தெனியவில் அரசினால் நிர்மாணிக்கப்பட்ட 75 வீடுகள் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டன என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. மாணவர்கள் சுடப்பட்டதில் போலீசார் மீது தவறில்லை, குற்றம் எங்கும் நடக்கிறது என கடந்து போக எத்தனிக்கின்றன தென்னிலங்கை சக்திகள். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சாதாரண விடயம் என நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சியும், மாணவர்கள் வீதி ஒழுங்கை மீறியதனாலேயே சுடப்பட்டனர் என ஜாத்திக ஹெல உரிமையவின் மேல்மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த வர்ணஸ்ரீ சிங்கவும் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பெரும் எதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகைகள் மறைத்தும் நிற்கவில்லை, வாழ்வெட்டு கும்பல் என்று நினைத்தே சூடு, இப்படி விளக்கம் சொல்கிறார் யாழ் மூத்த போலீஸ் அத்தியட்சகர். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை நிற்குமாறு போலீசார் சைகை காட்டியுள்ளனர். ஆயினும் அவர்கள் நிற்கவில்லை. நிற்காது சென்றமையால் வாழ்வெட்டு குழு என்று நினைத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அவர்கள் நின்றிருந்தால் போலீசார் சுட்டிருக்க மாட்டார்கள் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்தியாக, ஓடுதளம் புனரமைப்பு காரணமாக 620 விமான போக்குவரத்துகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக விமான நிலையம் அறிவித்திருக்கின்ற செய்தி பிரதானமாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதேபோன்று லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். யார் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நான் கவலைப்பட போவதில்லை என்ற ஜனாதிபதி கூறியிருக்கின்ற செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய இந்திய செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. இந்திய கடற்படையினரை தாக்குதலில் 7 பாகிஸ்தான் வீரர்கள் பலி. காஷ்மீர் எல்லையில் இந்திய வீரர்கள் நடத்திய பதில் தாக்குதலில் 7 பாகிஸ்தான் வீரர்களும் ஒரு பயங்கரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அத்துமீறி இந்திய நிலைகள் மீது துப்பாக்கியால் சுட்டனர் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. உலக செய்திகள் பக்கத்தில் ரயில் தடம் புரண்டதில் 53 பேர் உயிரிழப்பு, 300க்கும் அதிகமானோர் படுகாயம். மேற்கு ஆப்பிரிக்காவின் கெமரூன் நாட்டின் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 53 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் கேலி சித்திரமாக பிரசுரமாக இருக்கிறது. பதவியை ராஜினாமா செய்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளரை சேறு பூசுவது போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் நடந்து கொள்வது போன்ற ஒரு கேலி சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய சண்டே ஒப்சவரில் கேலிச்சித்திரமாக பிரசுரமாக இருக்கிறது. பட்ஜெட் என்ற மிகப்பெரிய உயரத்தினை கோலூன்றி பாய்தல் மூலம் கடக்க முற்படுகிறார் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க போன்ற ஒரு கேலிச்சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. இந்தளவில் இன்றைய ஆதவனின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் வணக்கம்.